பிரைஸ் லார்ட். நான் கேட்ட சத்தியம் என்ற யூடியூப் சேனலில் இன்றைக்கி நான் கேட்ட ஒரு சத்தியத்தை உங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் கடைசியாக கேட்ட சத்தியம் ரெஸ்ட்டு, இலைப்பாறுதல். இலைப்பாறுதலை பற்றி நமக்கு வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் 2வது வசனம், கர்த்தர் 7 நாள் 6 நாள் அவரோட எல்லா கிரியேஷன் எல்லாமே முடிச்சுட்டு அவர் 7வது நாளில் ஓய்ந்திருந்தார். அப்போது ஒரு வேலையை முடித்த பிறகு கண்டிப்பாக ஓய்வு முக்கியம் அப்படின்றத நமக்கு கர்த்தரே ஒரு பேட்டர்னாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஆதியாகமம் 2வது வசனம், தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அப்போது அவர் செஞ்சாங்கன்னா நமக்கும் ஒரு ரெஸ்ட்டு கண்டிப்பாக தேவை அப்படின்றத கர்த்தர் வலியுறுத்தி தான் இந்த இடத்துல இந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க. தாவீது கூட சங்கீதம் 23:2 அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். இந்த புல்லுள்ள இடம், இந்த அமர்ந்த தண்ணீர் நம்மளை ஆத்மாவை தேற்றுகிறதற்காக ஒரு இடம். அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம நீதியின் பாதையில் நடத்துகிறார். இப்போது நம்மளோட எவ்வளோதான் இந்த உலகத்தில் நமக்கு வேலை பளு எல்லாமே இருந்தாலும் நமக்கு ஒரு ரெஸ்ட்டு இந்த உடம்புக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம ஆத்மாவுக்கு இளைப்பாறக்கூடிய ஒரு இடம்னா அது தேவனோட பாதம், அவரோட சமூகம் தான் நம்ம ஆத்மாவுக்கு இளைப்பாறக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது. அப்போது ஆத்மாவுக்கு இளைப்பாறக்கூடிய இடம்னா நம்மளோட வாழ்க்கையில் அந்த அதிகாலை ஜபம். அப்போது அந்த அதிகாலை ஜபத்தில் நம்ம ஆத்மாவை போய் இளைப்பாற அவரோட பாதத்தில் அமர்ந்து அவரோட பிரசனத்தை அனுபவித்து நம்ம ஆத்மாவை ஒரு இளைப்பாறுதலுக்கு உட்படுத்திக்கிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்த பிறகு நம்ம நல்லா பிரிஸ்க் ஆயிடுவோம். இப்போது நம்மளோட ஆத்மா அதிகாலையில் ஆண்டவரோட சமூகத்தில் அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த நாள் முழுவதும் சந்திக்கிற எல்லா பேட்டில்ஸ்லையும் ஜெயிக்கிறதுக்கு உற்சாகமாக ஜெயிக்கிறதற்கு ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் அதிகாலையில் கர்த்தரோட பாதத்தில் அமரும்போது கிடைக்குது. யாத்ராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தர் மோசேக்கு சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த இது. அப்போது கர்த்தரோட சமூகம் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். அப்போது எப்போ இளைப்பாறுதல் கொடுக்கும்? அவரோட சமூகம் நமக்கு முன்னாடி கடந்து போகிறப்போ. ஏன்னா நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழிகளை எல்லாம் செவ்வையாக்குவேன்னு சொல்லி ஏசாயால கர்த்தரோட வார்த்தை சொல்லப்படுது. நமக்கு முன்னாடி போய் எல்லா தடைகள் எல்லாத்தையும் ஒருத்தர் கிளியர் பண்ணிகிட்டே போனால் நம்ம போகிற பாதையில் நம்ம போகிறப்போ நமக்கு எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் நம்ம ஒரு ஒரு ஈஸியாக நம்ம கடந்து போக முடியும். அதனால் கர்த்தரோட சமூகம் ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்பாக கடந்து போகிறப்போ நமக்கு ஒரு இளைப்பாறுதல் அனுபவம் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்க்குறப்போ யோசுவா 21ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் கர்த்தரோட வார்த்தை இப்படி சொல்லுது, கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். அப்போது கர்த்தர் ஆணையிட்டார், இளைப்பாற பண்ணுவேன், கானானுக்குள்ளே கூட்டிகிட்டு நான் இளைப்பாற பண்ணுவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதனால தான் எல்லா சத்துருக்களிலும் ஒருவனும் அவர்களுக்கு முன்னாடி நிற்கக்கூடாதபடிக்கு ஒரு இளைப்பாறுதல். அந்த நாளில் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்குறப்போ எதிரியை அழிச்சிட்டா அப்பாடா இன்னும் நிம்மதியாக இருக்கலாம் அப்படி சொல்லி நமக்கு ஒரு ரெஸ்ட், அது ஒரு ரெஸ்ட்டு. அப்போது கர்த்தர் இங்கே ஃபஸ்ட்டு நமக்கு கர்த்தர் தேவனோட சமூகம் நமக்கு முன்னாடி கடந்து போச்சு. அது தேவனோட பிரசனம். அடுத்து கர்த்தர் நம்ம வாக்கு கொடுத்தார், ஆணையிட்டிருக்கார். நான் இந்த தேசத்தை ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோப்புக்கு, அவரோட சந்ததிக்கு நான் இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படி சொல்லி ஆணையிட்டார். அந்த ஆணை, அந்த ப்ராமிஸ், அந்த வாக்கு தத்துவம் நமக்கு முன்னாடி இருக்கிறப்போ நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நம்மளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோட சமூகம் நமக்கு முன்னாடி போகணும். அவரோட வாக்குத்தத்தம் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். சூழ்நிலைமை எதிராக இருந்தாலும் நமக்கு வாக்கு கொடுத்துருப்பார். அந்த வார்த்தையின்படியே வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு நம்ம விசுவாசிக்கணும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறப்போ கர்த்தரோட சமூகம் நம்ம கூடயே இருக்கும். அவர் நமக்கு ஏற்ற ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.